மா காலேஜில் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன், சீட்டு கிடைச்சிருச்சுமா. காலேஜ் சேர்த்து விடுறியாம்மா? கடா இவ்வளவு நாள் படிக்க வச்சதே பெரிய விஷயம். உங்க அப்பா வேற விட்டு போயிட்டான். எதனா வேலையை போய் பாடுறா போடா. சரிம்மா. புள்ள படிக்கணும்னு ஆசைப்படுறான், படிக்க வைக்க முடியலையே. எல்லாம் ஒரே கோவமா போறான். வந்தீங்க இரு தண்ணி எடுத்துட்டு வரேன். எந்த காலேஜ் போட்டிருக்க நீ? இல்லடா நான் காலேஜ் சேர்ற மாதிரி இல்ல. என்னடா சொல்ற? நிறைய கஷ்டம் இருக்கு, ஃபேமிலியை பாத்துக்கலாம். என்னடா ஐடியாவே இல்லைன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு அப்ளிகேஷன் வாங்கி வச்சிருக்க? போறதுக்கு தான் வாங்கினேன், ஆனா போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ அது கிழிச்சு தான் போகணும். நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. அண்ணா தான் பண்ணலாம் அவனை, நம்ம தானே ஏதாவது பண்ணணும். ஓகேவா? வீட்டுல ஒரு 50,000 ரூபாய் இருக்கும்டா, அதை வச்சு ஏதாவது பண்ணிடலாம். நானும் எங்க அப்பா கிட்ட கேக்குறேன். அவன் நம்ம தான் அப்படியே காலேஜ் கூட்டு போகணும். மேல போறோம். என்னடா திருப்பி வந்தீங்க? நீ காலேஜ் வர, நாங்க எல்லாம் உனக்கு படிக்க வைக்கிறோம். காலேஜ் வர படிக்கிற தெரிஞ்சு விடுறோம். என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருக்குடா, நான் உனக்கு தரேன். நானும் எங்க அப்பா கிட்ட கேட்டு அரேஞ்ச் பண்ணி ஃபீஸ் ரெடி பண்ணி. ஏய், நீ காலேஜ் படிச்சு முடிக்கிறீங்க எல்லாம் நீ சொல்லலாம். நான் என்னடா பண்ண போறேன்? இந்த மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைச்சது நான் குத்து வச்சிருக்கேன்டா.